ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் சகுனி சித்ரா இந்த அளவுக்கு இறங்கும் நம்ம எதிர்பார்க்கலங்க. நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இறங்கிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு உயிரில் என்ன எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக குப்பை தொட்டிக்குள்ள கை விட்டுருச்சு. என்னடா அம்மா இப்படி இருக்கே, அதுவும் நகராட்சி குப்பை தொட்டியில் கையை விட்டு நோண்டுது. உனக்கு இந்த நிலைமையாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேணும், கடவுள் இருக்கா, நீ எவ்வளோ பேரை எந்த விதத்தில் அசிங்கப்படுத்திருப்ப, குப்பை தொட்டிக்குள்ள நல்லா நோண்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு பதுக்கி எடுத்துகிட்டு போகுதுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து மாற்றி கிழிஞ்சதை ஒட்டுறாங்க. எடுத்து ஒட்டிட்டு கடைசியில் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படித்ததுக்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, தாத்தா மொத்த குடும்பமும் சேர்ந்துருந்தால் தான் சொத்தை அனுபவிக்க முடியும், அப்படி இல்லைன்னா 4 பேர் சொல்கிற விதத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் யார் பாட்டியும் ராஜலட்சுமியும் அடுத்து சூர்யான்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. ஐயோ நமக்கு மொத்தமும் போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுனி சித்ராவுக்கு நம்ம ஆறுதல்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நெத்தி அடியே அடிக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம கோடீஸ்வரிக்கு ஆறுதல் தாங்க சொல்லணும். என்னாச்சு, பிரபா விஜய் லவ் பண்ணுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சோடனே இவ இப்படி பண்ணுறாளே, இவ தலையில் இவளே மண்ணை வாரி கூட்டிக்கிட்டாலேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட வீட்டில் நம்ம ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒரு 2 ஆஃபீஸ் கொடுக்கலான் இருக்கேன், அப்போ தான் பொறுப்பு வரும். பொறுப்பு வந்தால் தானே நான் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணிக்க முடியும். பொறுப்பான பிள்ளை தான் இருந்தாலும் அவர் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சின்னவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சகுனி சித்ரா குடும்பத்தை பிரித்து விடணும்னு பிளான் பண்ணுறாங்க. இவளுகளை ஒன்றா விட்டோம்னா அவ்வளோதான், முதல்ல சின்னவளை நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. உங்கள் பிளான் நல்லதாப்பா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்